பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சுகன்யா குமாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தீபாவளிக்காக குமாரோட வீட்டில் சுகன்யாவுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சுகன்யா, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருந்தா இந்த புடவை எடுத்துக்கோ, அப்படி உனக்கு பிடிக்கலையா எனக்கு எடுத்த புடவை இருக்கு அது கூட நீ எடுத்துக்கோன்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு இந்த புடவையே நல்லா இருக்கு, எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு, எனக்கு இதுவே ஓகே தான் சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம பழனி வராங்க. என்ன பழனி, இங்கே வந்திருக்கீங்களே, ஏன் கடை வேலை எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு பழனி சொன்னதும், ஏங்க அத்தாச்சி, என்னுடைய புருஷனுக்கு எடுத்துட்டு வரலையா, அது எப்படி பழனி தம்பியை மறுப்பங்க, பழனி தம்பிக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப குமார் வராங்க, முத்துவேலு அதே மாதிரி சக்திவேலு வந்ததும் உடனே குமார், என்ன ஒரு ஜவுளி கடையே இங்க கூஞ்சிருக்க போலியேன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பழனிக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க சுகன்யா. ஏன் மாமா, நீங்க என் புருஷனுக்காக மளிகை கடை ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதை பத்தி இன்னமும் பேசலையேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே காந்திமதியும் சொல்றாங்க, சக்தி முத்து ரெண்டு பேருமே அமைதியாவே இருக்கீங்களே, எதுவா இருந்தாலும் சொல்லுங்களேப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தா, என்ன சொல்ற, எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, எல்லாமே நல்ல விஷயம்தான் சொல்லிட்டு சொன்னதும், என்ன சொல்றீங்க, நீங்க கடையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க கடையவே பார்த்துட்டோம்னு சொன்னதும் உடனே நம்ம சுகன்யா, எவ்வளவு பெரிய கடை, பெரிய கடையான்றாங்க. உடனே குமார், நெக்கலாம் இல்ல, சித்தப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அந்த கடையை விட பெரிய கடைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கிண்டல் பண்ணதும் உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே, எதுக்காக நீங்க இவ்வளோ சீக்கிரம் கடையெல்லாம் பார்த்தீங்க, நான் இன்னும் மச்சா கிட்டையும் அக்கா கிட்டையும் இதை பத்தி பேசவே இல்லை, அதுக்குள்ள நீங்க ஏன் கடை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு முத்துவேல் சொல்றாங்க, இங்க பாருடா, கடையெல்லாம் பார்த்தாச்சே, அவ்வளோதான், தீபாவளி கழிஞ்சதும் கடை ஓப்பனிங் பண்றது தான், அதுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவங்க கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே காந்திமதி, இங்க பாருடா, உனக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு கஷ்டமா இருந்தா நான் வேணும்னா பேசட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சுகன்யா இங்க பாருங்க, 5க்கும் 10க்கும் நீங்க கை கட்டி நிக்கலாம், உங்க மேல பழிய தூக்கி போடலாம், அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்க வேணும்னா இருக்கலாம், என்னாலலாம் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. இப்பதான் மாமா கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இப்ப பாருங்க, முதல்ல நான் கூட கடையை பார்த்துக்க யாரும் ஆள் இல்லாம இருந்தாங்க, இப்பதான் கடையை பார்த்துக்க அம்முட்டு பேர் இருக்காங்கல்ல, மொத்தமும் மயிலோட குடும்பம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, நீங்க கடையை பார்த்துக்கலன்னா எதுவும் ஒன்றும் ஆகிட போறது கிடையாது, நீங்க கடையை பார்த்து தான் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது, நீங்க இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அமைதியாவும் ஆயிடுறாங்க. எதுவும் பேசுறதுல குமார் நான் மச்சாங்கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு பழனியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் கேக்குறாங்க, ஏன்னு நம்ம படத்துக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்கு படத்துக்கா, தீபாவளி டைம்ல அப்பா படத்துக்கு விடுவாரா, கண்டிப்பா அப்பா படத்துக்கெல்லாம் விட மாட்டாரு, நம்ம வீட்லயே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றாங்க. இங்க பாருன்னு, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நான் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையவே சொல்றேன், உடனே நீ என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பழனி இந்த விஷயத்த இவங்க கிட்டயாச்சும் கேட்கலான்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளைங்களா, உங்க 3 பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணுடான்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மாமா, சொல்லு மாமா சொல்லுன்றாங்க. அது பேச்சு எடுக்கும் போதே உடனே பாண்டியன் அங்க வந்ததோ, இதுக்கு மேல எங்கிருந்து பேச, நான் எப்படி இதை சொல்லன்னு சொல்லிட்டு பழனி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா பழனி, நீ எடுத்து கொடுத்த புடவைய 1/2 மணி நேரமா உன் அக்கா கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காடா, எதை பத்தியும் அவளுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன்டா, ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது, என்ன விஷயம் மச்சா சொல்லுங்க, இல்ல உன் அக்காவுக்கு புடவை எடுக்க உனக்கு எதிரா பண்ணோம், எதனா கடையில இருந்து எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கதிர் என்ன மாமா கிட்ட இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி ஒருவேளை எடுத்து கொடுத்துருந்தா மட்டும் என்ன, அம்மா சந்தோஷமா இருக்காங்களா, மாமா கொடுத்தாக்கலாம், அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பழனி, மச்சான் இங்க பாருங்க, அது உடனே கதிர் வெறிஞ்சு கட்டிட்டு வந்ததோ, ஏண்டா நீயும் பழனி கூட்டு கலவானிங்களா சேர்ந்துதான் கடையில் இருக்க பணத்தை எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டதும் உடனே பழனி மச்சான் மச்சான்
அங்கெல்லாம் போகாதீங்க, எனக்கு சுகன்யா வீட்டில இருந்து சீர்வரிசையாக கொஞ்சம் பணம் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து தான் நான் அக்காவுக்கு சீர்வரிசையாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏண்டா அது சுகன்யாவுக்கு கொடுத்த பணம், அதுல இருந்து எதுக்காகடா உன் அக்காவுக்கு வாங்கிட்டு வந்த? பின்ன என்ன பண்ணுவாங்க? பணம் இருந்தா தானே அதை செய்வாங்க, பணம் இல்லைன்னா இப்படிதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாங்க. சொன்னதா கேட்டதும் உடனே வந்து இங்க பார், நான் அவன்கிட்ட பேசுறேன்னா அவன் அதை பத்தி எதா இருந்தாலும் அவன் சொல்லட்டும், நீ எதுக்காக சொல்ற? நீ சொல்லாதன்னு சொன்னதும் வேற யாரும் சொல்லுவாங்க, நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே வந்து பண்றதுன்னு தெரியாம இப்ப பரணி வந்து மச்சான் நான் அப்படியெல்லாம் கிடையாது, எதா இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து எடுப்பேன் செய்வேன், உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், அதை தவிர வேற எதுவும் நான் வந்து பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இங்க பரடா பழனி, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, உனக்கு பணத்தை நான் கொடுக்குறேன்னு வந்து சொன்னதும் ஆமா அப்படி கொடுத்துட்டாலும் சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் ராகிலுக்க ஏன் இப்ப கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இப்ப எதுக்காக? அதுதான் அவன் தான் சொல்லிட்டான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை வந்து மாத்தி விட்டுறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுகன்யா அந்த பக்கமும் பழனி இந்த பக்கமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏங்க இங்க பாருங்க, நிறைய பட்டாசு எப்படி எல்லாம் இருக்கோ பாருங்க, வாங்க வந்து இங்க வெடிங்கன்னு சொல்றாங்க. இல்ல சுகன்யா, நான் இங்க இருந்தே கொண்டாடுறேன், உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ அங்க இருந்து கொண்டாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சொன்னதும் எல்லாரும் கொளுத்தி போட்டு வெடிச்சிட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப ஆளுக்கு கொஞ்சம் பங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பங்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம குமார் அரசியவே பார்த்துக்கிட்டு வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சரவணன் ஒரு பக்கம் எல்லாரும் மாறி மாறி வெடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப குமாருக்கு திடீர்னு சரவணன் அடிச்சது எல்லாம் ஞாபகம் வருது. உடனே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுறாங்க சரவணன் மேல. சரவணன் கிட்ட போயிட்டு அது வெடிஞ்சதுமே உடனே எல்லாரும் மாறி மாறி சண்டை அடிக்க போறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இதுக்கு மேல இப்படி பண்ணனா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, வேணுனே தூக்கி போடுறியா நல்லா சொல்லிட்டு சண்டை அடிக்கிறாங்க. சண்டை அடிச்ச உனக்கு நாளும் கிளம்பியும்பா, இன்னைக்கு கூட சண்டை அடிக்கணுமா? வேண்டாடா குமார் வேண்டாடானதும் முத்துவேல் சக்திவேல் அங்க வராங்க. அங்க வந்ததும் என்ன நடக்குதுங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத முதல்ல உன் பையன் கிட்ட கேளு, உன் பையன் எப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வச்சிருக்கான்றத பாத்தியா? என் மேல பட்டாசு தூக்கி போடுறான், பின்ன தீபாவளினா பட்டாசு தான் தூக்கி போடுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி, டேய் கொஞ்ச நேரம் பொறுமையாகிறேன்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு குமார ஒரு பக்கம் திட்ட, இனி சண்டை வேண்டாப்பா, இன்னைக்கு கூட தயவு செஞ்சு சண்டை அடிக்காதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், குமார் இனி இப்படி பண்ண மாட்டான், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கப்பா, போயிட்டு தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு காந்திமதி சமாதானம் பண்ணதும் உடனே இங்க பாருங்க பார்த்தா, நாங்க எந்த வம்புக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாங்க வர்றதில்ல, உங்க பேரன் தான் வரான், உங்க பேரனை அடக்கி வச்சுக்கிட்டா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் உடனே அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி வந்து போயிடுறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட கோமதி, அம்மா அவ்வளவு சொல்றாங்க இல்லைங்க, வாங்குங்க வாங்க இங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு சந்தோஷமா தீபாவளி எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து இருக்காங்க. அப்ப வந்து குமார், இவனை இப்படி லேசா விடக்கூடாது, இன்னும் ஏதாவது பெருசா சம்பவம் பண்ணணும், நாம பண்ற சம்பவத்துல இனி என் பேச்சுக்கு அவன் வரவே கூடாது, அந்த அளவுக்கு பெருசா சம்பவம் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு குமார் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.